மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். அப்போ கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கடகராசி அன்பர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துலையும், சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலையும், ராகு பகவான் 9ஆம் இடத்துலையும், கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் இருக்கிறார். இந்த அமைப்புகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானோட அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற பலன்களில் தான் இருந்துகிட்ருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இந்த சாதகமற்ற பலன்களானது இப்போ தொடங்குதுன்னு சொல்ல முடியாது. கடந்த ஒரு 2 வருட காலகட்டமாகவே இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கான காலகட்டம் தான் சொல்லணும். கடந்த 2 வருட காலமாகவே இந்த கடகராசி என்பவர்கள் ஒரு போட்டி போட்டு தடைக்கு பின்னரே வெற்றியை கண்டுகிட்ருக்கீங்கன்றது தான் சொல்லணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் புரட்டி போடக்கூடிய அளவுகளுக்கு ஒரு மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்றதுங்க. அப்போ கடந்த 2 வருட காலகட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசி என்பவர்களின் வாழ்க்கையில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, நிரந்தரமான தொழில் இல்லாமல் தடுமாறுறது, வண்டி வாகனத்தினால தடைகள் ஏற்படுறதுன்ற மாதிரி கஷ்டங்களை சந்தித்து இருக்கக்கூடிய நபர்களில் இந்த கடகராசி என்பவர்களும் ஒருவர். அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். எங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டங்கள் இல்லையா? வருமானம் வந்தாலும் செலவுகளை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இந்த செலவுகளுக்கு தடை ஏற்பட்டு ஏதாவது வளர்ச்சிகள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்துக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. இந்த 2025ஆம் ஆண்டானது மே மாதம்னு சொல்ல முடியாது, 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பின்னர் அஷ்டமச்சனி விலக போகிறாருங்க. அப்போ இந்த அஷ்டமச்சனி ஒன்று விலகுனாலே பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்கன்னு தான் சொல்லணும். அப்போ ஜனவரி மாதத்துலேருந்து 2025 மார்ச் 29ஆம் தேதி வரலும் இந்த கடகராசி என்பர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதையோ, புதிய தொழில் தொடங்குறதையோ, உத்தியோகம் பார்க்குறதையோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்யாமல் இருக்கிறதா விசேஷத்தை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இழந்து தான் தீரணும். கடந்த 2 வருட காலத்தில் கண்டிப்பாக தொழிலில் இழப்புகளை சந்தித்த நபர்களில் கடகராசி என்பவர்களும் ஒருவர். அதே ஒருவேளை சொந்த தொழில் செய்யாமல் தனியார் துறைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னாக்கா கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருந்தாலும் இழப்புகள் இல்லைன்றிருப்பீங்க. அது முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த கடந்த 2 வருட காலகட்டங்கள் ஒரு இழப்புகளை சந்தித்த காலகட்டங்களாக இருக்கும். ஆனால் இழந்த சொத்து சோகங்கள், பொருளாதாரங்கள் எல்லாமே வருகின்ற 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு மீண்டும் பெற போறீங்கன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. அதனால் இந்த ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாத காலகட்டம் மார்ச் மாதம் வரலும் புதிய முயற்சிகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 11ஆம் இடமானது எண்ண அலைகளை தூண்டக்கூடிய இடங்க. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை தருன்றீங்க. அப்போ சனி பகவான் தான் 8ஆம் இடத்துலேருந்து தளர்ச்சியை தந்துட்டு இருக்காரு. இந்த குரு பகவான் வளர்ச்சியை தருவாருனாக்கா சுபகாரியத்துக்கு எல்லாம் செய்வார். சுபகாரியம்னா என்னங்க? திருமணம் நடைபெறாத நபர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும். அப்போ இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்திலே திருமணம் நடைபெற்று கண்டிப்பாக இந்த நேரத்திலே குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தெளிவாக பாருங்கள், இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி தொடங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பார்ப்பீங்க, டக்குன்னு திருமணம் முடிஞ்சிடும். திருமணம் முடிஞ்ச கையோட 2025 மே மாத காலத்துக்குள்ளாரே குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ இதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். மற்ற விதத்தில் தொழில் ரீதியாக எனக்கு வளர்ச்சிகள் இல்லைனாலும் கூட ஆண்டவன் அருளால் இந்த நேர காலங்களில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. பிற்பகுதியில் நம்ம பார்த்துக்கொண்ட மாதிரி திருமணம் சம்மந்தமான திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணத்துக்காக முயற்சி எடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க அப்படின்றது விதிங்க. திருமண விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்பட போகுது அப்படின்றது சொல்லலாம். அதே போல் திருமணத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்களாக எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுப நிகழ்வுகளே நடக்கலை சார். ஒரு வீட்டுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு சுப நிகழ்வுகள் செய்யலாம்னு நினைக்கிறோம். கெடா விட்டு காது விட்டு மொட்டடிக்கலாம்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு. கடந்த 2 வருஷ காலமாக நடைபெறலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளார அந்த குலதெய்வத்துக்கு ஏதோ நீங்கள் ஒரு பிரார்த்தனைகள் செய்ய போகிறீங்க. அந்த குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2025ஆம் ஆண்டு
2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் சென்றுட்டார்னா தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயத்தை பெற போகிறீங்க. அப்போ இதில் தான் நீங்கள் வளர்ச்சிகள் காண போகிறீங்கன்ற விதிங்க. அப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் இந்த நேரத்தில் கடகராசி என்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு போயிருக்கும். அப்போ இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 2025 மார்ச் 29ஆம் தேதி பிறகு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அந்த நிலத்தை ஏதாவது வித்துட்டு வேலை செஞ்சுட்டு இன்னொரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் கடன்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக இந்த நேர காலங்களில் அதை வித்துட்டு வேலை செஞ்சுட்டு புதுசாக ஒரு நிலத்தை வாங்கி போடுறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும். கடன் அடைபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். முக்கியமாக கடகராசி என்பவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, சார் என்னோட கடன்கள் ஃபஸ்ட்டு நிவர்த்தி அடையுமா? வேறு எதுவும் கிடையாது. என்னோட வாழ்க்கையில் கடன்களை நான் அடைச்சிட்டேன் அப்படின்னாவே வாழ்க்கையில் முன்னேறின்ற மாதிரி நினைக்கிறேன். என்னோட கடன்கள் அடைபடக்கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னாக்கா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் கடன்கள் அடைபடும்னு சொல்லலாம். அப்போ 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகின்ற 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு செல்ல இருக்கிறார். அப்போ 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு கடன் படிப்படியாக குறையும். அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி அடையுங்க. வேலையே இல்லைன்னு முக்கியமாக சொல்ல போனோம்னாக்கா இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது. வேலை செய்துட்டுருக்கீங்கனாலும் மன நிம்மதியாக அந்த வேலைகளை நீங்கள் செய்துட்டு இருக்கல. அரசு உத்தியோகத்தில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடலாமான்னு வாய்ப்பு நினச்சி காத்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் இந்த வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், உங்களுக்கு தானாகவே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுவும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு நியரஸ்ட் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதுவும் முக்கியமாக வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், பெரிய லெவலில் பணிச்சுமை இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற விதிங்க. அதே போல் தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னை யாருமே மதிக்கல சார், நான் ஏதோ வேலைக்காக பணத்துக்காக வேலை செய்கிற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர இத்தனை வருட கால சர்வீஸ் இருக்குன்ற மாதிரி என்னை யாரும் நம்பலை, ஆனால் எனக்குன்ற மரியாதை இல்லை, இடத்தை விட்டு மாறிக்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்மையான சொல்ல வரங்க பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்குது. தனியார் துறை வேலைவாய்ப்பில் உங்களுக்கு இருக்குனாக்கா கண்டிப்பாக 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு நீங்களாவே இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறிடுவீங்க. இல்லையே அதே நிறுவனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப் கொடுத்து, சார் ஓகே நீங்கள் ஒரு இந்த அளவுக்கு எங்களுக்கு உழைச்சிருக்கீங்க, உங்களால் நாங்கள் இந்த நிறுவனமானது இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு தந்திருக்கு, உங்களுக்கு இந்த பதவி உயர்வுகளை கொடுக்க போகிறோம், அதன் மூலயமா லாபத்தையும் கொடுக்க போகிறோன்ற மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டமும் இருக்க போகுதுன்ற விதிங்க. அப்போ ஆண்டின் தொடக்கத்தில் பெரிய லெவலில் சுப செலவுகளாக செய்துட்டு இருப்பீங்க. ஆனால் ஆண்டின் பிற்பகுதியில் 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. அதே போல் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீர் ராசிக்கு சனி பகவான் போகிறார் இல்லைங்களா? அப்போ ஒரு ஜாதத்தில் 7, 9, 12ஆம் இடத்தில் கிரகம் நின்று அவனுடைய தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறுன்றதுங்க. அப்போ இந்த நேரத்தில் 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் சொல்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதவை தட்டும். அது வெளிநாடுகளில் இங்கேருந்து பயிற்சியாகி வெளிநாடுகளில் போயிட்டு அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 2025 மார்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றதுங்க. சார் ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் சார், அந்த முகூர்த்தம் போட்டதுலேருந்து அப்படியே தடைபட்டு கிடக்குது, எப்போ தான் சார் இந்த வீடு கட்டி முடிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடத்தில் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து பூஜை என்று வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வருடத்துலேயே அதை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றது விதிங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கலாமானாக்கா 2025 மார்ச் பிறகு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். சார் எங்களுக்கு 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்துகிட்ருக்கோம், கடகராசி அன்பர்களாக இருந்துகிட்ருக்கோம், கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய லெவலில் மன உளைச்சல்கள் இருந்துகிட்ருக்கு, நோய் தொந்தரவுகள் இருக்குது, நம்ம செலவுகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா சுப செலவு காட்டிலும் மருத்துவத்தை நோக்கி போயிட்டுருக்கு, இந்த மருத்துவ செலவுகள் குறையுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 2025 மார்ச் 29ஆம் தேதி வரலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் 2025 மார்ச் 29 தேதிக்கு பிறகு பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலகட்டங்கள், நோய் தொந்தரவுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு
காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. அதனால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நோய் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர போகிறீங்க. குடும்பத்தில் மன நிம்மதி, மன சந்தோஷம் பெறப்போகுது. குறிப்பாக சொல்ல வரணும்னாக்கா இந்த 2025ஆம் ஆண்டில் திருமணம் நடைபெறாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதும், கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமும், சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்புகளும், இடமாற்றத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகளும், அயல்நாடுக்கு கிளம்பக்கூடிய நபர்களுக்கு அயல்நாட்டினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கு வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. கல்வியில் பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இதுக்கு பிறகு மார்ச் மாதத்துக்கு பிறகு கல்வியில் ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுவீங்க. கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நோய் தொந்தரவுலேருந்து மீண்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். சமுதாயத்தில் உங்களுக்குன்ற மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த வருட காலகட்டமானது ஆண்டின் தொடக்கத்தை காட்டிலும் ஆண்டின் பிற்பகுதியில் வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறுவீங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் தகுந்த ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கடந்த 2 வருஷ காலத்தில் எல்லாமே இழந்துட்டீங்க. திரும்ப என்ன இழக்கிறது கிடையாது. இதுக்கு பிறகாது ஏதாவது வளர்ச்சிகள் இருக்கான்றது உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்ற விதிங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.